பாதை இல்லாத ஒரு நிலைக்கு போய்கிட்டோம். அங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இவ்வளவு தூரம் நடத்தினவர் இந்த பாதை இல்லாத இடத்துலயும் நடத்துவார்னு விசுவாசிக்கிறீங்களான்றதுக்கு தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பாதை இல்லாத ஒரு சூழ்நிலை கொண்டு போவார். ஆமென். ஹல்லேலூயா. கடவுளுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, எல்லா நிலையிலும் நாம் அவரை நம்பி நடக்க வேண்டும். கரப்பிடிச்சு நடக்கணும். சோ நீங்க மனசுல என்ன வச்சுக்கணும்? கடவுள் பேர்ல இருக்க விசுவாசமும் அன்பும் குறையாம கடவுள் எனக்கு அழிவை தந்தார் என்று நீங்கள் சொல்ல முடியுமானா கிடையாது. அல்லேலூயா. அவர் அழிக்கிறவரே கிடையாது, அவர் நிர்மூலமாக்குறவர் கிடையாது. அல்லேலூயா. சில பேர் நினைக்கலாம், அப்ப ஏன் இதை அனுமதிச்சாரு அப்படி நீங்க கேள்வி போனீங்க அப்படின்னா, நீ ஏதேன் தோட்டத்துக்கே போகணும். அல்லேலூயா. வாட் அபௌட் யுவர் சைடு? அல்லேலூயா. அங்க சப்போது பேசும்போதே தடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு போவீங்க. அல்லேலூயா. அப்படிதானே? அப்ப அங்கேயே ஆண்டவர் ஏன் சர்ப்பம் பேசும்போது அவருக்கு தெரியாதா அப்படின்ற கேள்விக்கு நீங்க போவீங்க. எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், தெரியாம எது நடக்க போறது கிடையாது. அந்த குழப்பம் உங்களுக்கு வேணாம். கன்ஃபார்மா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் தெரியும். ஆனா நீங்க எப்படி ஸ்டாண்ட் பண்றீங்க ஆண்டவருக்காக? ஹல்லேலூயா. உத்தமமான விசுவாசம் கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்குது. கீழ்ப்படிதல் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆமென். அதனால யோபுவோட வாழ்க்கையில தேவன் இதை அனுமதித்து அவருடைய விசுவாசத்தை பொன்னாக விளங்க செய்தார். ரெண்டாவது, யோபுவோட வாழ்க்கையில சரி விசுவாசத்துக்காக மட்டும் இல்ல, ஆண்டவர் சில விஷயத்தை யோபுவுக்கும் கற்றுக் கொடுக்க விரும்பினார். யோபு 34 அதிகாரம் 5வது வசனம், யோபு 35 2வது வசனம், இதெல்லாம் எடுத்து நம்ம வாசிக்கலாம். யோபு 34:5, யோபு 35:2. யோபு, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும் நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. யோபு என்ன சொல்றாரு பாருங்க. நான் என்ன சொல்றாரு யோபு? நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு யோபு? நான் கரெக்டா இருந்தேன், கரெக்டா பழி செலுத்தினேன், கரெக்டா என்ன செஞ்சேன், ஐ அம் பெர்ஃபெக்ட், நான் கரெக்டா இருந்துட்டே இருக்கேன். ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் இப்படி ஒரு காரியத்தை தேவன் எனக்கு அனுமதித்து விட்டார். அல்லேலூயா. சோ ரைட்டஸ்னஸ், அவருடைய சுய நீதியை யோபு பேசுற யோபு 35:2 படிங்களேன். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லியிருக்காரு? அவங்க யோபுவோட நண்பர்கள் சொல்றாங்க, என் நீதி, நான் நீதி உள்ளவனா இருந்தேன் என்று யோபு நண்பர்களுடன் பேசுகிறார். அப்ப அந்த நண்பர் சொல்றாரு, ஓ நீதி தேவனுடைய நீதியோட பெருசா இருக்குன்னு நீ நினைக்கிறியா? அல்லேலூயா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அந்த நீதிமான் என்று தன்னை உயர்த்திருந்த நிமித்தம், தாழ்மையை யோபுக்கு தேவன் கற்றுக் கொடுக்க நினைத்தது நிமித்தம் மட்டுமே இதை அனுமதித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய கடவுள் குணங்களை உருவாக்குகிறவர். ஆமென். ஒரு விசுவாசத்தைக்கு மாற்றம் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கிறதில்ல. உங்களை தேவனை போல மாற்ற வேண்டும், அவருடைய பிள்ளையாய் மாற்ற வேண்டும். சோ யோபுக்கு இவ்வளவு நல்ல மனுஷன், இவ்வளவு தூரம் ஜெபிச்சிருக்காரு, பழி என்பது ஆராதனைகள், எப்பொழுதும் ஆராதனை நடந்துட்டு இருக்கு, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, கடவுள் பயன் நடக்கிறார், பிள்ளைகள்லாம் தப்பான வழிக்கு போகாதபடி காப்பாற்றாரு, எல்லாமே பண்ணிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? அல்லேலூயா. அப்படின்னா தன்னை நீதிமான் என்று எண்ணுகிறவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நீதியில் தான் நீ வாழ வேண்டும். ஆமென். ஓ நீதியில வாழ நீ அழைக்கப்படல. அல்லேலூயா. அதனால தேவன் யோபுவோட வாழ்க்கையில இந்த பாதையை ஆண்டவர் அனுமதித்தவராய் இருக்கிறார். ஆமென். தாழ்மை குணத்தை உருவாக்க வேண்டும், உன் உத்தம குணத்தை இன்னும் அவன் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னும் ஒரு விஷயம் என்ன, யோபுவோட வாழ்க்கையில தேவன் இதை அனுமதிக்கிறதுக்கு காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ளவர்.
ஆல்மைட்டி, அவரால் எல்லாமே முடியும், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் என்பதை யோபு அறியும்படி. அதனாலதான் யோபு 42:2 அவர் சொல்றார், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. சோ உங்களுடைய நினைவுகளின் படி நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன்னு சொல்றார். சோ இப்ப 2 கேட்டகரியை பார்த்துட்டு, ஒண்ணு வந்து ஆண்டவர் உன்னை குறிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்காரு, யோபு என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, யோபோட வாழ்க்கையில சாத்தான் என்ன நினைச்சிட்டு இருந்தான். ஆமென். புரிஞ்சுதா உங்களுக்கு? சாத்தானோட நினைவு முழுவதும் அழிக்கணும் தான். ஹல்லேலூயா. யோபோட நினைவுல நான் நீதிமான்ற எண்ணம். ஹல்லேலூயா. கடவுளுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இவனை என் நீதியில் வாழ நான் அழைக்கிறேன் என்பது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ மூன்றாவது நினைவுகள் என்ன அப்படின்னா, சுத்தி இருக்கிற மனுஷனுடைய நினைவுகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கஷ்டங்களோ ஒரு பாடுகளோ வரும்போது முதலாவது இவன் ஏதோ பாவம் செஞ்சிருக்கான். ஹல்லேலூயா. இவன் குடும்பத்தார் ஏதோ பாவம் செஞ்சிருக்கான். ஆமென். அந்த பாவம் தான் வந்து இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறான். யோசிச்சு பாருங்க, யோபுவோட கட்டி வந்து பெருசு பெருசா இருந்துதான், அதுல வந்து சாம்பலை பூசி உட்கார்ந்தானா. அப்ப அந்த வேதனைகளை பார்க்கும்போது இது சாத்தானால் வந்த வேதனைகள். ஆனா மற்றவருடைய நண்பருடைய கண்களுக்கு நீ எதுவும் தப்பு செய்யாம கடவுள் உனக்கு இதை கொடுத்துருப்பாரா? அல்லேலூயா. நீ செஞ்ச தப்புக்கு தான் இந்த தண்டனை, இந்த வியாதி, இந்த கஷ்டம், இந்த நெருக்கம், இந்த பண கஷ்டம் எல்லாம் நீ செஞ்ச தப்புக்கு தான். அல்லேலூயா. இப்படி சொல்ற மனுஷர்கள் சுற்றி இருக்கு. ஆமென். சோ சுத்தி இருக்கிற மனுஷர்களுடைய நினைவுகள், பிசாசின் நினைவுகள், உங்களை குறித்து உங்களுக்குரிய நினைவுகள். ஹல்லேலூயா. அது ஒருவேளை என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் நீதிமான் என்ற நினைவுகள் இருக்கலாம், இல்ல நான் நீதிமான் போதே கர்த்தரை குற்றப்படுத்துறோம்னு அர்த்தம். ஆமென். அதனால்தான் அவருடைய நண்பர் அப்படி கேட்கிறார், நீ உன் நீதி கடவுளுடைய நீதியோட பெருசா இருக்கு. ஸோ தன்னை குறித்த நினைவுகள், இதை எல்லாவற்றையும் தாண்டி ஒருத்தருடைய நினைவுகள் யோபோட வாழ்க்கையில் செயல்பட்டது. ஆமென். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, உங்களை சுத்தி இருக்கிறவங்க நினைக்கிற மாதிரி இல்லை, பிசாசு உங்களை பற்றி நினைக்கிற மாதிரி இல்லை, கர்த்தர் உங்களை நினைக்கிற நினைவுகளின் படிதான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற உயர்வான நினைவுகள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், நடக்கும். ஆமென். அது மட்டும்தான் பலிக்கும். இதை நீ விசுவாசித்தாலே போதுமானது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த யோபுவோடைய நண்பர்கள் அவரை குறித்து நினைத்த நினைவுகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குற்றப்படுத்தும் நினைவுகள். உன் பிரச்சனை மத்தியில, உன்னுடைய சூழ்நிலைகளின் பிரச்சனைகளின் நடுவில குற்றப்படுத்துகிற நினைவுகள் அதிகமாக வரலாம். ஆமென். யோபு 2:9 வாசிக்கலாம். அது யாரிடத்திலிருந்து வரும் என்று பார்த்தோம்னால், நெருக்கமான உறவுகளிடமிருந்து. அல்லேலூயா. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரன் பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றால், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலும் பாவம் செய்யவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிற மிக முக்கியமான உறவுகள் தான் உங்களை பாவியாக காண்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஊருக்கு வெளியில இருக்கவங்கள, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கவங்க தான் உங்களை யாரா பார்ப்பாங்க சொல்லுங்க? எப்படி பார்ப்பாங்கன்னா, இவன் செஞ்ச பாவம். ஹல்லேலூயா. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவன் உன்னை பத்தி எல்லாமே தெரியும்ல. அப்ப என்ன பண்ணுவான், உன் டீட்டெயில் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுல அவனுக்கு. ஹல்லேலூயா. இப்ப யோபுவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யோபுவோட டீட்டெயில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது, சரிங்களா? அந்த டீட்டெயிலை வச்சு நிறைய காரியங்கள் சொல்றாங்க. நீ வந்து தரித்திரர்கள்லாம் நீ உதவல, நீ நிறைய நற்காரியங்கள்லாம் செய்யாம விட்டுட்ட. அல்லேலூயா. உன் குடும்பம் உன் பிள்ளைன்னு மட்டும் பார்த்துட்ட. அல்லேலூயா. அதெல்லாம் எழுதியிருக்கு பைபிள்ல.
சோ நிறைய நற்கிரியைகளை செய்யாமல் நீ தவறிவிட்டாய், அதனால் நீ குற்றவாளி. ஆமென். சும்மாவா தேவன் உன்னை தண்டிப்பாரு? அல்லேலூயா. இப்படி எல்லாம் யார் பேசுவார்னா கூட இருக்கிற உறவுகள். அல்லேலூயா. உலகத்தானோ உலகத்தான் இல்லையோ யார் பேசுவாங்க? கூட இருக்கிற நல்ல விசுவாசிகள். ஆமென். கடவுளை விசுவாசிக்கிற விசுவாசிகள் தான் பேசுவார்கள். ஆமென். ஏன்னா அவங்க ரொம்ப விசுவாசிக்கிறாங்க, இவன் பாவம் தான் இவனுக்கு தண்டனையை கொடுத்துருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப பாவம் மன்னிப்பே இல்லையா? அல்லேலூயா. அந்த பாவி நீங்க உங்களை ஒருத்தங்க சொல்றாங்க, இல்ல மற்றவங்க சொல்றாங்க, இல்ல நீங்களே ஒருத்தவங்க சொல்றீங்க அப்படின்னா அவன் போய் பாவம் மன்னிப்பு கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டானா? அல்லேலூயா. கேட்டிருப்பானா? நீங்க பாவம் மன்னிப்பு கேட்டா கடவுள் மன்னிக்கிறவங்க மன்னிக்கிறீங்க. நம்பிக்கை இருக்குல்ல? கம்யூன் எடுக்கும்போது அந்த நம்பிக்கையோட இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு பாவத்துக்காக மன்னிப்பு கேட்குறீங்க, அந்த பாவத்தை விட்டு முழுமையா மனம் திரும்பினா அந்த மன்னிப்பு உண்டு. ஆமென். அப்ப திரும்ப அந்த பாவம் மேல இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்படிதானே? அல்லேலூயா. அப்ப பாவத்தினால இந்த தண்டனை வந்துச்சா அப்படின்ற இடத்துக்கு நீங்க போகக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் யோபுவோட வாழ்க்கையில தேவன் சொல்ல வந்தாரு. ஒரு மனுஷனுக்கு வருகிற பாடுகள் பாவத்தினால் மாத்திரம் இல்ல. அல்லேலூயா. அந்த பாவ குணங்களால மட்டும் இவன் இவ்வளவோ பாதிக்கப்படல, அவனுக்கு பாவம் இல்லை. நான் விசுவாச உத்தமத்தை பார்க்க நினைச்சேன், உனக்குள்ள ஒரு தாழ்மை உருவாக்க நினைச்சேன். ஆமென். உருவாக்க நினைச்சேன், உடைச்சு உருவாக்க நினைச்சேன் நான் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது, சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில உங்களை குறித்து அவிசுவாச எண்ணங்கள் இருக்கலாம். ஆமென். அவிசுவாச நினைவுகள், இவெல்லாம் முன்னேறவே முடியாது, இங்க கூடுமே எல்லாம் கூடுமே, அங்க போயிட்டு இது தேராது போல, அல்லேலூயா, இது தேரவே தேராது அப்படின்னு தலையில அடிச்சுட்டு, அல்லேலூயா, அப்படின்றது அவிசுவாச நினைவுகள். ஆமென். இந்த நினைவுகளுமே உங்களை விட்டு இன்னைக்கு நீங்கட்டும். ஆமென். எல்லா இடத்துலயும் விசுவாசமா இருக்க யோபு மாதிரி. அதனாலதான் அவருடைய எல்லா இழப்புகள்லயும் அதை பார்த்தாரு. ஆமென். அந்த ஃபெய்த்தை அவர் காத்துக்கொண்டாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டாரு. அதனால என்ன பண்ணாரு? எங்கெல்லாம் இழந்தாரோ அதை எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆமென். பிள்ளைகளை பார்த்தாரு, திரும்பவும் 10 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தாரு, திரும்ப எல்லாத்தையும் டபுள் த டைம் பிளஸிங்க கொடுத்தாரு. ஆமென். சோ உங்களுக்குள்ள, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்குள்ள அவிசுவாச எண்ணங்கள் இருக்குன்னா அது விஷம். ஆமென். கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் விஷமும் சாப்பிட்டா எது பவரா வீரியமா வேலை செய்யும்? விஷம் தான் வீரியமா வேலை செய்யும். அல்லேலூயா. அவிசுவாசம் ஒரு விஷம் மாதிரி. நீங்க நல்ல ஹெல்த்தியான விட்டமின் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் விஷ ஊசி போட்டுக்கிட்டோம்னா அது என்ன ஆயிடும்? அத்தனை ஃபுட்டும் வேஸ்ட். அல்லேலூயா. அது மாதிரிதான், சரிங்களா? அவிசுவாச எண்ணங்கள், உங்களை சுற்றி இருக்கிற அவிசுவாச எண்ணங்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த அவிசுவாச எண்ணங்கள் உள்ளவர்களை ஆண்டவரே என்ன சொல்றாரு? அவங்கள வெளியே நிறுத்து. அல்லேலூயா. அந்த பிள்ளை எழுப்பும் போது அந்த பிள்ளையோட தாய் தகப்பனாரையும் 3 சீஷர்களை மட்டும் உள்ள வைத்து விட்டு மற்ற எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாரு ஆண்டவர். ஆமென். ஏனால் அந்த அவிசுவாச எண்ணம் தேவனுடைய வல்லமையை செயல்பட முடியாதபடி தடுக்கிறது. ஆமென். சோ இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை மத்தியில அவிசுவாச எண்ணங்கள் சுத்தி இருக்குன்னா அதையெல்லாம் நீங்க உடனே வீட்டுல இருக்கணும், வெளியே அனுப்பணும் இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க? அந்த எண்ணங்கள் எல்லாம் அவருடைய சிந்தனை விட்டு அகன்று போகட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. அது என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க கூடாது என்று ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சோ சுத்தி இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள் அவிசுவாசம், அடுத்தது குற்றப்படுத்துகிற எண்ணங்கள், அடுத்தது பயமுடுத்துகிற எண்ணங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களை சுத்தி பிரச்சனை மத்தியில இருக்கும், நிச்சயமாவே இருக்கும். ஆமென். ஆனா இதையெல்லாம் வெற்றி சிறக்க ஒன்றே ஒன்று தேவை. யோபுவை போல கர்த்தர் மேல் அசையாத என் கண்களை கர்த்தர் மேல் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். ஆமென். என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், கர்த்தரோடு அது இருக்கும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி உங்கள் விசுவாசம் இருக்குமானால்
மனுஷனுடைய நினைவுகளோ உங்கள் நினைவுகளோ பிசாசு நினைவுகளோ உங்க வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாமல் தோற்று போய் தேவ நினைவுகள் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்து முடிக்கும். ஆமென். ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, கர்த்தருடைய நினைவுகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். அவர் நினைவுகளில் வாழ தேவன் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். சோ இன்னொரு விஷயம், என்னுடைய ஜேர்னில நான் நிறைய காரியங்களை மெடிடேஷன் பண்ணேன். இப்ப பாருங்க, யோபுவோட ஜேர்னில யோபு கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, ஃபைனலி அவர் கற்றுக்கிட்டது என்னன்னா, he is almighty God. ஆமென். அதான் சொல்றாரு, சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவர் அறிந்தார். உங்களுடைய ஒவ்வொரு உபத்திரவத்தின் பாதையிலையும் ஒவ்வொரு நெருக்கத்தின் பாதையிலையும் நீங்க கர்த்தரை ஒரு நியூ சைட்ல அறிஞ்சிருப்பீங்க. ஆமென். அப்படிதானே? ஒருவேளை நீங்க ஒரு வழக்குகளுக்காக போராடிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தரை நீதிபரரா வந்தபடி நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு உதவிக்காக நீங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னா கடவுள் அந்த இடத்துல உதவியாளரா வந்ததை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. ஆமென். அதே போல உங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் தேவனுடைய ஒவ்வொரு குணாதிசயங்களும் உங்க வாழ்க்கையில நீங்கள் அறியும்படி இருந்திருக்கும். ஆமென். அப்படி இருந்துச்சா இல்லையா? ஹல்லேலூயா. யோபுவோட வாழ்க்கையிலையும் கர்த்தரை சர்வ வல்லமை உள்ளவராக அவர் அறியும்படியாக, அதாவது அவரால் கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும், அவரால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்றத மனப்பூர்வமாய் நம்பக்கூடிய ஒரு இடத்திற்குள்ள யோபுவை தேவன் வழி நடத்தினார். ஆபிரகாமுக்கு முன்னாடி யோபு இருந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோட விசுவாசத்தை பார்த்து யோபு விசுவாசிக்கல. யோபு தான் ஃபர்ஸ்ட். பைபிள்ல நம்ம ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஆனா யோபு தான் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. சோ இன்னொரு மனுஷனோட விசுவாசம், நமக்குலாம் ஆபிரகாமோட விசுவாசம் ஒரு ரோல் மாடலா நமக்கு கொடுக்கப்படுது. ஆனா யோபுக்கு எந்த விசுவாசமும் இல்லை. ஆபிரகாமோட விசுவாசம் தான் சொல்லப்படல, யோபுவோட விசுவாசம் தேவன் பேர்ல இருந்தது. ஆமென். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா God is almighty God, சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை கண்டு கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு இடத்துல இந்த ஜேர்னில நான் அறிந்து கொண்ட ஒரு விஷயம், நிறைய ஜபங்கள் ஒரு மனுஷனை காப்பாற்றும் என்றால் உண்மையா காப்பாற்றும். அதை விட ஜபங்கள் மட்டுமல்ல, மன திரும்புதல், அதுதான் முழுமையான ரட்சிப்பு. ஆமென். உங்களுடைய சோல், உங்க வீடு, உங்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட வேண்டுமானால் அது கற்பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜபங்கள் வேலி போல காக்கலாம், ஆனால் வீடு எதன் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும்? கற்பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஜபங்கள் மட்டுமல்ல, மெய்யான மனம் திரும்புதல் தான் ஒரு முழுமையான ரட்சிப்பு, முழுமையான பாதுகாப்பு. உங்கள் ஜபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தற்காலிகமான ஒரு பாதுகாப்பு. ஆமென். யோபுவோட ஜபம் அந்த வீட்டை வேலி அடைச்சிருந்துச்சு. ஆமென். தேவன் வேலி அடைச்சு வச்சிருந்தாரு. ஆனா யோபுவோட அந்த மன திரும்புதலை தேவன் விரும்பினார். ஆமென். தன்னை நீதிமான் என்று எண்ணுகிற நிலையில் இருந்து தேவ நீதியில் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு அவன் மனம் திரும்பும் போது தேவன் அவன் இழந்ததை எல்லாம் திரும்ப கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த நாள்ல தேவன் உங்களை அழைக்கிறது கர்த்தருடைய நினைவுகளில் வாழ்வதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நான் சொன்ன பிரசங்கம் உங்களுக்கு அட் பிரசன்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு உதவவில்லை என்றாலும் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த காரியங்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆமென். ஏன் அப்படின்னா யோபு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆண்டவர் வேலி எடுப்பாருன்னு. ஆண்டவர் ஹல்லேலூயா. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, வேலி எடுத்த பிறகும் ஆண்டவருக்கு பலி செலுத்தி கொண்டிருந்தார். ஆமென். என்ன பலி செலுத்தினாரு? எப்படி பலி செலுத்தினார் நான் சொல்றேன். ஆண்டவர் யோபுவோட ஜபத்தை, சில பேர் பாருங்க ஜபத்தை கேட்கவே இல்லை ஆண்டவர், நம்ம ஜபத்தை எல்லாம் கேட்கவே இல்லை, எவ்வளவுதான் ஜபிக்கிறது, ஆமென், எந்த ஜபமும் கேட்கப்படலை அப்படின்னு சில நேரம் ஜபங்களை நிறுத்தக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஆனா யோபு தன்னுடைய சூழ்நிலை மத்தியில் தொடர்ந்து ஜெபிச்சார். என்ன ஜெபிச்சார்?
ஸ்தோத்திரம் செலுத்தினார், பழி செலுத்தினார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ சிநேகிதர்களை பார்த்து நீ போய் யோபுட்ட கொடுத்து எனக்கு பழி செலுத்த சொல்லி வேண்டுதல் பண்ண சொல்லுனார். அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருந்ததுனாலதான், ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருந்ததுனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவனை வேண்டுதல் பண்ண சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அவரும் வேண்டுதல் செஞ்சார் சிறையிருப்புக்காக. யாரோட சிறையிருப்புக்காக? தன்னுடைய சிநேகிதர்கள் சிறையிருப்புக்காக வேண்டுதல் செஞ்சார். ஆமென். ஸோ நம்முடைய பிரச்சனையின் மத்தியிலையும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோமா? அந்த வேலி அகற்றப்பட்ட பிறகும் ஜெபிச்சார். வேலியே இல்லை, யோபு வீட்டுக்கு வேலியே இல்லை, ஆனாலும் ஜெபிச்சார். ஆமென். கர்த்தர் நம்மிடத்துல அதை எதிர்பார்க்கிறாரு. ஆமென். நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி நம்பி அழைக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாக நமக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான சுச்சுவேஷன் உங்க லைஃப்ல வரும்போது அவருடைய நினைவுகள் நடக்கும் என்று நம்புங்கள். அவருடைய நினைவுகள் உங்களை குறித்து உயர்வாதான் இருக்குதுன்ற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். ஒருவேளை கர்த்தர் என்னை அழிக்க நினைத்தாரோ, கர்த்தர் என்னை கைவிட நினைச்சாரோ, கர்த்தர் என்னை மறந்து போயிட்டாரோ அப்படின்ற இடத்துக்கு நீங்க போக வேண்டாம். ஆமென். அவர் ஒரு நாளும் அப்படிப்பட்ட நினைவு உடையவர் அல்ல. ஆமென். உன்னை காப்பாற்ற வேண்டும், உன்னை உருவாக்க வேண்டும், உன்னை அவர் போல் மாற்ற வேண்டும் என்ற நினைவை மட்டுமே அவர் உடையவராய் இருக்கிறார். ஆமென். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உன் வழிகள் அல்ல. வானத்தை பார்க்கலும் பூமி எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே உன்னை குறித்து என் நினைவு இருக்குது என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென். நம்முடைய மைண்ட் எல்லாம் எப்பயுமே எப்படி இருக்கும்னா, we need இப்போ இருக்க சுச்சுவேஷன் கடவுள் பேசினா போதும், இதை செஞ்சு விட்டா போதும் ஆண்டவர், அல்லேலூயா, இதை கொடுத்துட்டா போதும், என்ன ஆண்டவர் நினைச்ச உடனே நடந்துரும், டக்குன்னு செஞ்சுட்டா போதும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவர் ஒரு ஃபாதர், அவர் காட் இஸ் ஃபாதர், அவர் ஒரு கிரியேட்டர், அதே சமயம் ஒரு ஃபாதர். ஃபாதர் தகப்பனா இருக்கும்போது பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பெல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா, 10th ஸ்டாண்டர்ட்ல 400 வாங்கினா சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்வாங்க. அல்லேலூயா. அதோட வாடகை சைக்கிள் ஓட்டுக்குவாங்க. அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி நம்மள ஒரு நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு அப்ரிசியேஷனை அப்படி. அல்லேலூயா. இதே போலதான் நம் தேவனும், நீ உனக்கு ஒரு விஷயத்தை கிடைச்சிருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ண மாட்ட, உன்னை மாற்றிக்கவே மாட்டேன், உன்னை உருவாக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணுவாரு ஆண்டவர், அந்த காரியத்தை உனக்கு தாமதப்படுத்தி அதுலதான் உன்னை உருவாக்குவார். ஆனா ஜெபிச்சோன்னு நடக்கல, உடனே ஸ்பாட் மிராக்கிள். எல்லா நேரமும் ஸ்பாட் மிராக்கிள் நடக்காது. ஆமென். ஆமா, ஏன்னா அந்த நீ ஸ்பாட் மிராக்கிள் போனா அந்த இடத்த வச்சுதான் கடவுள் உன்னை மாத்தணும்னு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல தாமதமா இருப்பார், அமைதியா இருப்பார். நீ உன்னை மாத்திக்கிறேன்ற இடத்துக்கு வந்தோட உடனே அது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், உடனே நடக்கணும்ன்ற அந்த கட்டத்துல இருந்து கடவுள் என்னை உருவாக்க வேண்டும், அவர் நினைவுப்படி என்னை உருவாக்க வேண்டும், என் வாழ்க்கையை அவர் நினைவுப்படி உருவாக்க வேண்டும், என் குடும்பத்தை அவர் நினைவுப்படி உருவாக்க வேண்டும் அப்படின்ற இடத்துக்கு வாங்க. ஆமென். இததான் உங்களுக்கு நான் ஆழமா சொல்றேன். அல்லேலூயா. அவருடைய நினைவுகள் மட்டும்தான் நடக்க போகுது. நீங்க கன்ஃபஸ் கூட பண்ணுங்க. என்ன கன்ஃபஸ் பண்ணணும் அப்படின்னா, என் நினைவுகள் இல்லை சொல்லுங்க, சொல்லுங்க, என் நினைவுகள் இல்லை, என்னை குறித்து பிசாசு நினைத்தது இல்லை, என்னை குறித்து சொந்தக்காரங்களாம் நினைக்கிறாங்களா அந்த நினைவுகள் இல்லை, என்னை விட்டு பக்கத்து வீட்டுக்காரன் நினைக்கிறானா அந்த நினைவு இல்லை, கர்த்தர் என்னை குறித்து நினைத்திருக்கிற அந்த நினைவுகள் மட்டுமே என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். பாருங்க, பெற்றுக்கொள்றீங்க. ஆமென். அதில் receive the presence of God. ஆமென். கர்த்தர் என்னை குறித்து நினைச்சிருக்கிறதா? ஆமென். உங்களை குறித்து நீங்க நினைச்சிருக்கிறது கூட நடக்காது. ஆமென்.
எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை குறிச்சு நான் நினைச்சிருக்கிறது கூட இல்லை, என்னை குறிச்சு கர்த்தர் நினைச்சிருக்க உயர்வான காரியங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கையில நடக்கும். வேறு யார் என்னை பத்தி எது நினைச்சாலும் அது நடக்காது. என் தேவன் என்னை குறித்து இருக்கிற சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், அது மட்டும்தான் என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். அவர் சொல்லிவிட்டார் ஏசாயா 55 வானத்தை பார்க்கிற பூமி எவ்வளவு உயரமா இருக்குதோ அப்படி உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உயர்வான எண்ணங்கள் மட்டுமே என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். கர்த்தர் உங்களை அமிதமா ஆசீர்வதிப்பார். இதைதான் நீங்க எப்பயுமே பிடிச்சுக்கணும். இந்த வெளிச்சம், இந்த லைட், இன்னைக்கு சொன்ன இந்த வேர்டோட லைட் தான் உங்களுடைய எல்லா டார்க்கஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும். உங்களுடைய எல்லா நெருக்கம், டார்க்கஸ்ட், ரொம்ப இருளான சூழ்நிலை, நம்பிக்கையிட்ட சூழ்நிலை தேவன் என்னை குறித்து நினைச்சிருக்காரு. அதான் நடக்கும். ஆமென். அது என்னை உருவாக்குகிற நினைவுகள். கிரியேட் பண்ணணும், இவனை கிரியேட் பண்ணணும், இன்னும் மேலாக கிரியேட் பண்ணணும். இப்ப இருக்கிற நிலை போதாது, அடுத்த நிலைக்கு இவனை நான் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவருடைய நினைவுகள் மட்டுமே என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். சோ யோபுவோட வாழ்க்கையில இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஆமென். பேதுருவோட வாழ்க்கையில கூட பேதுரு என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியாது, நீ நேசிக்கிறியா, நீ நேசிக்கிறியான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப பேதுருக்கிட்ட என்ன இருந்துச்சு? நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நேசிக்கிறியா? நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. மூணாவது விஷயம் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னமோ ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறேன். நான் நேசிக்கிறேன், ஆனா நான் குறைவா தான் நேசிக்கிறேன், ஒத்துக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே இல்லை, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இப்ப புரிஞ்சுக்கிறியா? உன் நேசம் குறைவுதான், நீ வா பின்னாடி. அல்லேலூயா. சோ பீட்டர்ட்ட ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்க நினைச்சார். ஆமென். சோ நம்முடைய வாழ்க்கையிலையும் பல காரியங்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருப்பார். அதுக்காக பீட்டருக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன். என்ன சுச்சுவேஷன்? கிறிஸ்து மரிச்சவங்க முதல் பீட்டர்ட்ட வரல ஆண்டவர், மகதலேனா மரியம் தான் சந்திச்சாங்க, அடுத்துதான் பீட்டர்ட்ட வராரு. அப்ப அந்த இன்பிட்வீன் கேப் எப்படி இருந்திருக்கும் பீட்டருக்கு? என்னன்னா ஹோப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் பீட்டருக்கு. இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் தேவன் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி இயேசுவே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களோடு நீங்க பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you wonderful Jesus.